தல விருஷம் எப்படி நிலையாக நிலைத்து நிற்கிறதோ அதுபோல நம் வாழ்வும் நிலையாக நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகளால் உருவாக்கப்பட்ட விருட்ச சாஸ்திரம். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விருட்சம் உண்டு. அதன் பிரகாரம் இன்றைக்கு பரணி நட்சத்திரத்திற்குரிய விருட்சமும் அதே மாதிரி தல விருட்சகமாக கொண்ட கோயில்களையும் நாம் தெரிந்து கொள்வோம். இன்றைக்கு பரணி நட்சத்திரத்தோட 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான மரம் என்றால் அத்தி மரம். இந்த அத்தி மரம் தல விருட்சமாக உள்ள கோயில் என்றால் அது திருவெற்றியூர், அதாவது சென்னைக்கு அருகே உள்ள திருவெற்றியூர் ஆலயம் சென்று அவர்கள் வழிபட வேண்டும். அதே மாதிரி 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான ஸ்தலம், அதாவது மரம் என்றால் கடம்பு மரம். இவர்கள் மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபடுவதனால் இவர்களுக்கு அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும். அதே மாதிரி 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான மரம் என்றால் விலா மரம். இந்த விலா மரம் தலா விருட்சமாக கொண்ட ஸ்தலம் என்றால் அது சென்னை அருகே உள்ள திரு நின்ற ஊர். இந்த ஸ்தலத்தில் சென்று இவர்கள் வணங்குவதனால் இவர்களுக்கு மேலும் மேலும் வெற்றிகள் கிடைக்கும். அதே மாதிரி அதாவது 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான மரம் என்றால் நந்தியா வட்ட செடி என்று. இந்த நந்தியா வட்ட செடி தல விருட்சமாக உள்ள ஸ்தலம் என்று எடுத்துக்கொண்டால் அது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் அருகே அமைந்துள்ள கோயில் வெண்ணி என்ற திருத்தலம், அதாவது திருவெண்ணியூர் என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலம். இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான 4 பாதத்துக்கு உண்டான விருட்சம் இது. இந்த விருட்சத்தை இவர்கள் பொது இடங்களிலோ அல்லது வீட்டின் அருகிலோ அல்லது திருக்கோயில்களோ வளர்க்கலாம். அப்படி முடியாதவங்க கண்டிப்பாக இந்த ஆலயங்கள் சென்று வந்தால் இவர்களுக்கு மிகுந்த வெற்றி அளிக்கும். வாழ்வில் இவர்களுக்கு புது புதுவான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். இவர்களுக்கு எல்லா முயற்சிகளும் கைகூடும்.